ஹாய் எவ்ரிவன், நான் ஜான்சி சத்யா. இன்னைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம். உங்கள் அனைவருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்ணோட லைஃப் சைக்கிள் எந்த மாதிரி இருக்குது, நம்ம பெண்களுக்கு எந்தெந்த மாதிரியான ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது, எந்தெந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுறோம், எவ்வளோ சந்தோஷங்களை அதில் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பர்சனலி ஒரு பெண்ணாக பிறந்ததுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்த பிறவியில் எனக்கு அந்த பெண்மை வரத்தை கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நன்றியோட இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருந்திருக்கும். அந்த லைஃப் அதிக சந்தோஷங்களோட, ரொம்பவே ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு காலங்களில் நம்ம இருந்திருப்போம். அதாவது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம் லைஃப்பை. நிறைய சந்தோஷங்கள் வந்திருக்கும். அதில் ரொம்ப சந்தோஷங்களை அனுபவித்து நம்ம வாழ்ந்துட்டு வந்திருப்போம். அடுத்து நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கிது. என்ன ப்ரமோஷன்னா, நம்மளோட மேரேஜ் லைஃப்குள்ளே நம்ம என்ட்ராவதும் புது புது உறவுகளை நம்ம சந்திக்கிறோம். உறவுகள் நம்மளோட நெருங்குதாங்க. நம்ம புதுசாக ஒரு சாஸ்திரம், ஒரு சம்பிரதாயம், அதுக்குள்ளே நம்ம என்ட்ராகி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. நார்மலாக ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருந்த நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது வரோம். அப்புறம்தான் சில மாதங்கள், சில வருடங்கள் ஆகுது. நம்மளுக்கு அடுத்த ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதாங்க நம்மளோட பெண்மையிலேருந்து தாய்மைக்கு ப்ரமோட் ஆகுதும். குழந்தை பிறக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தை பிறக்கும்போது அதோட அழுகை குரல், ஐயோ, அது அழுகை குரலே இல்லைங்க, அது ஒரு கவிதை. அந்த கவிதையை ரசித்தபடி குழந்தைய தொடரும். ஸ்பரிசத்தை தொட்ட அந்த நொடி மறக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்கெல்லாம் இதெல்லாம் இப்போ கூட நினச்சா, இப்போ பேசுகிறம்போது நீங்கள் நினச்சா கூட ஒரு ஆனந்த கண்ணீர் எட்டி பார்க்குது. யாருக்கெல்லாம் அந்த கண்ணீர் எட்டி பார்த்துச்சின்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறமா நம்ம குழந்தைங்க, ஒரு குழந்தை, 2 குழந்தையாகுது. குழந்தை வளருது, நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. நம்மளோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுதாங்க ஃபினான்சியலாக நம்ம வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குதோம். அதுதான் நம்ம போகிற ஜாப். ஒரு ஜாபுக்கு போகிறோம். வீட்டில் இளவரசியாக ஓடி திரிஞ்ச நம்ம மகாராணியாக முடிசூடி மகாராணியாக இருக்கிறோம் கணவன் வீட்டில். அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த கட்ட ப்ரமோஷனாக வேலைக்கு போகிற அந்த தருணம் வருது. கணவனுக்கு இணையாக அவனோட கஷ்டத்தில் நம்ம தோள் கொடுத்து அவங்களுக்கு இணையாக ஃபினான்சியலாக பார்ட்னர் ஆகுறோம். இந்த மாதிரி நம்மளோட லைஃப் சைக்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளைங்க வளருதாங்க, வயசாகுது. ரொம்பவே இந்த லைஃப் சைக்கிளில் எவ்வளோ சந்தோஷங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிச்சிருப்போம். யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்க இந்த கரண்ட் மொமெண்ட்லேருந்து, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ சந்தோஷங்களை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது எல்லாம் பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பை அதில் மேட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வார்த்தையால் சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. இதெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிச்சிருப்பீங்க. திருப்பி கொஞ்சமாக ரீகால் பண்ணி கொண்டு வாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு பெண்ணோட லைஃப் சைக்கிளாக நான் உணர்தேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு.
எவ்வளோதான் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுறவங்க எல்லாரும் சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் ஒரு சிங்கப்பெண்கள் தாங்க. ஆனால் ஆல்ரவுண்டராக வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு குழந்தைகளை பார்த்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லா வேலைகளும் நம்ம இழுத்து போட்டு செஞ்சு எல்லா விஷயத்துலேயும் மெமரி பவர் வச்சு இருக்கிறோம்லாங்க, அதுவும் சிங்கப்பெண்கள் தாங்க நம்ம. அதனால் மறுபடியும் உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றும் இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி நல்ல ஒரு டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.